வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. லைஃப்பில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது சில பேருக்கு இந்த கடனாலே உயர்ந்தவர்களும் உண்டு, இந்த கடனால் தாழ்ந்தவர்களும் நிறைய பேர் நாட்டில் உண்டு. இந்த கடன் அப்படின்னாலே மேக்ஸிமம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம்னா, நான் சம்பாதிக்க பணம் ஃபுல்லாக வட்டி கட்டியே வீணாகுது, நான் சம்பாதிக்க பணம் ஃபுல்லாக கடன் மட்டும்தான் கட்டுறேன், சேவிங்ஸில் எதுவுமே கையில் எதுவுமே நிற்க மாட்டுது, வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது, அதனால் கடன் ஜாஸ்தியாக இருக்குது, கடனால் நிறைய பிரச்சனை இருக்குது, மன கஷ்டம் ஆகுது, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகுது அப்படின்றது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ இப்படி இந்த கடன் அமைப்பு ஏன் ஜாதகட்ட ரீதியாக வருகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். பொதுவாகவே கடன் நம்ம ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, வருமான குறைவுனால நம்ம வாங்குவோம். வருமானம் ஏன் குறைவடையுது? தொழில் அமைப்பு சரியாக இல்லாத காரணத்தினால வருமானம் குறைகிறது. வருமானம் பத்தாத சூழ்நிலை கொடுக்கறதுனால நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. சரி, இந்த கடன் வாங்குவதுன்றது சரி, இந்த கடன் நம் கைக்குள்ளே இருக்குமா இல்லை நம்ம தலையை மீறி போகுமா அப்படின்றது நம் ஜாதகத்தின் திறநிலை பொறுத்து தான் அதுவும் அமைகிறது. ஏன்னா பொதுவாக கடன்பட்டார் நெஞ்சன் போல் கலந்தினானாம் இளைந்தேன் வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடன் வாங்கறனால அதனால் உயர்வடைவாங்களாம், இல்லை கடன் பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகுவாங்களாம், இல்லை சம்பாதி பணம் ஃபுல்லாக கடனை மட்டும்தான் கெட்டுவாங்களா அப்படின்னா அதுவும் ஜாதகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் அந்த ஜாதகத்தின் கிரகநிலை பொறுத்து தான் அமைகிறது. சரிங்களா? சில பேர் கொஞ்ச காலகட்டம் கடனோடு வாழ்ந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து அந்த கடனே இல்லாமல் நல்ல பொருளாதார நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. சில பேர் பொருளாதாரம் முதலேருந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு தாழ்வு நிலை ஏற்பட்டு கடன் பட்டு லைஃப்பில் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை தான். சரிங்களா? சரி, 6ஆம் இடம் தான் கடனை பற்றி சொல்கிறது. நார்மலாகவே 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தாலோ இல்லை 6ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலோ மேக்சிமம் அவங்களுக்கு கடன் பிரச்சனையோ இல்லை வம்பு வழக்கு பிரச்சனையோ இல்லை நோய் நொடி பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனை டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். இது ஒரு பொதுவான விதி, எல்லாருக்குமே இந்த விதின்னு சொல்ல வரல. 5ஆம் இடத்தில் சுபர்கள் இருந்தால் அல்லது 5ஆம் இடத்தை சுபர்கள் பார்த்திருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக கடன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் கையை விட்டு போகாது. இப்போ ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, ஒரு இஎம்ஐயோ இல்லை வேறு ஒரு தண்டலுக்கு வாங்குறதோ இல்லை ஃபினான்ஸ் வாங்குறதோ ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை 15 மாதத்துக்குள்ளே கட்டிடலாம் அப்படி கணக்கு போட்டிருப்பாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி அமைப்புகளுக்கு அது முடியவே முடியாது. அது முடியும், அதுக்குள்ளே வேற ஒரு செலவு வரும், திருப்பி அந்த கடன் கண்டினியூஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ 5ஆம் இடத்தை சுபகிரகங்கள் 6ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்திருந்தாலோ அல்லது 6ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு கடன் பிரச்சனை வரும். இது ஒரு காரணம். இதை விட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நடைமுறையில் தசா புத்தி தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிறப்பாக இல்லைனாலும் அவங்களுக்கு கடன் பிரச்சனை எளிதில் முடியாது. இதுதான் மெயின் ரீசன். கடன் நம்ம ஏன் வாங்குகிறோம்? கையில் பணம் தான் நம்ம ஏங்க வாங்க போகிறோம்? கையில் வருமானம் பொருளாதாரம் பத்தலைன்றதுனால தான் கடன் வாங்குகிறோம். ஏன் வருமானம் தனவரவு ஏன் குறையுது? நமக்கு தொழில் சிறப்பாக இல்லை, இதுதான் காரணம். அப்போ அந்த நடைமுறையில் தொழில் அமைப்பு ஸ்தானபலம் ரீதியாக நல்லா இருந்தாலும் நடைமுறை நல்ல தசா புத்தி வரணும். ஆப்போசிட்டான தசா புத்தி வந்துருச்சு, நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா அதுவும் பிரச்சனையை தான் கொடுக்கும். சரிங்களா? சரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சே பார்ப்போம். இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதக கட்டம் தான், அவரோட பெர்மிஷன் கிட்ட தான் நம்ம போடுறோமே. ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் வருது பாருங்கள். இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம். இவர் பிறந்து இருப்பது துலா லக்னம். லக்னத்தில் சூரியன் கேது, 2ஆம் இடத்தில் சனி புதன், 4ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய். அட் ப்ரெசன்ட் இவருக்கு நடைமுறையில் சனி திசையில் சுய புத்தி ஒரு 2.5 வருஷமாக ஓடிட்டுருக்கு. சரிங்களா? 2 வருஷமாக போயிட்டுருக்கு. சரி, இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணமே கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, தொழில் ரீதியாக பிரச்சனையாக இருக்குது, தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கு, தொழில் சிறப்பாக இல்லை, அதனால் கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்கனவே கடன் இருந்திருக்கு, பட் இருந்தாலும் அது கைக்குள்ளே இருந்த கடனாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு கடைசியாக ஒரு 3 வருஷமாக தான் கடன் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது, தலைக்கு மேலே போயிடுச்சு. அதனால் கடன் பிரச்சனை டெய்லி கடன்காரெலாம் வீட்டில் சண்டை போடுறாங்க. இந்த பிரச்சனை எப்போது தீரும்? எப்போ நான் வளர்ச்சி அடைவேன்? தொழில் ரீதியாக எப்போ முன்னேற்றம் அடைவேன்? அப்படி தான் இதான் அவரோட கொஷினே, இதுதான் அவரோட கேள்வி. சரி, இவருக்கு இப்போ நடைமுறையில் சனி முன்னாடி நடந்த குரு தசை 6 கோடி அதிபதி தசை தான் நடந்துச்சு. ஸோ 6 கோடி அதிபதி தசைனால கடன் வந்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. 6 கோடி அதிபதி தசைனால ஒரு 4ஆம் இடத்துல நீசம் பெற்றார். ஸோ அப்போ அந்த குரு பெருசாக ஒன்றும் கெடுபல் அந்த இடத்துல துலா லக்னத்துக்கு ஆகாத கிரகம், ஆனால் அந்த இடத்துல நீசம் பெற்று வலிமை இழந்துட்டார்.
அதே மாதிரி ராசிப்படி பார்த்தாலும் பாதகாதிபதியாக வருவார் மிதுன ராசி. அவர் 8ல் மறைஞ்சி கெட்டு போனாலும் அந்த குரு தசை இவருக்கு நன்மையை தான் கொடுத்துச்சு, கெடுபலனை பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. அதனால தான் அவர் சொன்னார் கைக்குள்ளே தான் கடன் இருந்ததால பெருசாக ஒன்றும் இதாகல. ஆனால் நல்லா தான் இருந்திருப்பார். ஏன்னா இந்த நடைமுறை தசாபுத்தி நல்லா இருக்குது. குரு திரிகோணத்தில் செவ்வாயும் கேந்திரத்தில் சூரியனும் நிற்கிறனால ஸோ நிச்சயமாக குரு தசை நல்லா இருந்திருக்கும். துலா லக்கணம் ஆகாத ஆனால் நீசம் பெற்ற நிலையில் இருப்பது தான் இந்த இடத்துல பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சது. சரி, இப்போ அடுத்து அந்த சனி தசை அப்படின்னு லக்கணத்து முதல் தர யோகாதிபதி சுக பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் தசை. அந்த சனி பகவான் தசை எப்படி இருக்கும்? இந்த ஜாதகத்தில் நிச்சயமாக சனி பகவான் சனி தசைன்றது ஸ்டார்டிங்கில் பிரச்சனையை தான் கொடுக்கும். தொழில் ரீதியாக முடக்கத்தை கொடுக்கும், வருமான ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும், தன வரவை கெடுக்கும். அதனால் கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடத்தான் செய்யும். இதுதான் விஷயம் இந்த சனி தசா புத்தி. அது எப்படி? சனி தசா புத்தி துலா லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் குரு தசையே நல்லா தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது முதல் தர யோகாதிபதி தசை நன்மையை தானே கொடுக்கணும். அது தனஸ்தானத்தை வீட்டு இருந்தால் பணமலை கொட்டணும்ல அப்படின்னு தான் அவர் கேட்டார். இந்த இடத்துல ஏன் நன்மையை கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக நன்மையை கொடுக்காது. லக்னத்துக்கு நான் யோகாதிபதி தசை தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நிச்சயமாக தொழில் ரீதியாகவும் பொருளாதாரம் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அந்த தசாநாதன் எந்த இடத்துல இருக்காருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லக்னத்துக்கு எந்த இருக்காரு, ராசிக்கு எந்த இருக்கா, அதோட கெதி என்ன, எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு நிற்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுதான் நான் என் நிறைய வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம். அது லக்னத்திற்கு யாராக வேணா இருக்கலாம். 1-5-9 கூடிய அதிபதியாக இருக்கலாம், இல்லை 6-8-12 கூடிய அதிபதியாக இருக்கலாம், இல்லை பாதகாதிபதியாக இருக்கலாம், இல்லை கேந்திராதிபதியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அந்த கிரகம் லக்கணத்துக்கு எந்த இருக்குது, ராசிக்கு எந்த இருக்குது, அது நிற்கக்கூடிய கெதி என்ன, இதெல்லாம் வைத்து தான் உயர்வா தாழ்வான்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஜாதக கட்டத்துக்கு துலா லக்கணத்து சனி பகவான் எந்த நிற்கிறார்? லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல. இதை மேலோட்டமாக பார்த்தா சிறப்பாக தெரியும். சுக பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதி 2ஆம் இடத்தில் வீட்டில் நிற்கிறார். அதனோட யார் கூட பட்டு நிற்கிறார்? புதன். லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி. சரி, ஓகே, நல்ல காம்பினேஷன். ஆனால் ஒரு ஜாதக கட்டத்தில் 5 கூடிய அதிபதி தசையோ புத்தியோ வரணும், நிச்சயமாக தொழிலில் ஒரு ஆட்டம் காணும். 85% to 90% பீப்புள்ஸ் நிச்சயமாக அந்த ஒரு ஆட்டம், ஒரு ரெஃப்ளெக்ஸ், ஒரு வைப்ரேஷன்றது நிச்சயமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த கிரக நிலையை பொறுத்து இருக்குது. ஏன் 5 கூடிய தசையோ புத்தியோ ஏன் இந்த பிரச்சனை வரும்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அது அஷ்டமஸ்தானமாக தான் வரும். அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்கள், 5 கூடிய அதிபதி சனி பகவான் வந்து புதனோட கூடப்பட்டு நிற்கிறார். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றது கடக மனையாக வரும். கடக மனைக்கு அஷ்டமாதிபதி சனி பகவானும் அந்த கடக மனைக்கு விரையாதிபதி புதன் பகவானுமா வருவார். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 8-12 கூடி தசை நடக்குது. இது ஃபஸ்ட்டு. அந்த 10ஆம் இடத்துக்கு 6 கூடிய அதிபதி யாருன்னா குரு. அது டைரெக்டாக 10ஆம் இடத்தை தான் பார்க்குறேன். இந்த 10ஆம் இடத்துக்கு குரு வந்து இப்போ பாக்கியாதிபதியும் வருவார். ஆனால் இந்த இடத்துல தசை நடக்கக்கூடிய யாருன்னா சனி பகவான் தான். ஸோ அப்போ இந்த டைமுக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியும் 1 கூடி 6 கூடிய அதிபதி டைரெக்டாக 10ஆம் இடம் தொழிலில் நிச்சயமாக தொழிலில் பிரச்சனை வரும். இவர் சொந்த தொழில் தான் பண்ணுறாரு. இதே வேலை போயிட்டு இருந்தாங்கன்னா வேலை போயிருக்கும். தொழிலில் முடக்கம், வியாபாரம் சிறப்பாக இல்லை, வியாபாரத்தில் லாபம்ன்றது இல்லை, நஷ்டத்தை நோக்கி தான் வியாபாரம் சென்று கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ இந்த ஜாதகத்தை அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றது இந்த இடத்துல அடி வாங்கிருச்சா? ஃபஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட். 2வது, தொழில் கெட்டு போச்சுன்னா என்ன கெட்டுரும்? வருமானம் கெட்டுரும். அதாவது தன வரவு, பொருளாதாரம், பணம்ன்றது கையில் வராது இல்லையா? அப்போ 2ஆம் இடம் தான் தனஸ்தானம், பொருளாதாரம், வருமானம், தன வரவுன்னு சொல்லக்கூடிய சம்பாத்தியம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் தான். அப்போ இந்த 2ஆம் இடத்துல யாருங்க இருக்கா? சனியும் புதனும். மேலோட்டமாக பார்த்தா இந்த சனியும் புதனும் லக்கணத்து யோகாதிபதி. அது லக்கணத்துக்கு தான் யோகாதிபதி. அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தை கை வச்சு பாருங்கள். தனஸ்தானத்துக்கு திருதியாதிபதியாக சனி பகவான் வருவார். தனஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதியாக புதன் பகவான் வருவார். அப்போ 2 அந்த விருச்சக மனைக்கு ஆப்போசிட்டான பிளானட்ஸ் யாருன்னா சனியும் புதன் தான். அந்த 2 பிளானட் 1 கூடி அழகாக விருச்சக மனையில் உட்காந்துருச்சா? இந்த இடத்துல நம்ம யோகாதிபதியெல்லாம் பேசக்கூடாது. ஒவ்வொரு ஸ்தானபலத்துக்கும் ஒவ்வொரு பவரும் உண்டு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கரெக்டாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் ஸ்தானத்துக்கும் 6-8 டச் ஆகுது. 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு 2 ஆப்போசிட் பிளானட் டச் ஆகிடுச்சா? அப்போ பொருளாதார வீழ்ச்சி அடையணும், வருமானன்றது வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனைன்றது வரும். இதுதான் கான்செப்ட். அப்போ மன ரீதியாக நொந்து ஒரு நூடுல்ஸ் ஆகணுன்றது விதி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது 2வது பாயிண்ட். அதேமாதிரி அடிக்கலமாக இவரோட ஜாதகட்டம் 2ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்காருன்னு பாருங்களேன். 2ஆம் அதிபதி 12ல் மறைந்து நிற்கிறார். அது ஒன்றும் பெரிய தவறுன்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. 12ல் மறைஞ்சிட்டாலே கெட்டு போச்சு அப்படின்னு இல்லை.
இருந்தாலும் அந்த 2ஆம் அதிபதி யாருடன் கூடப்பட்டு நிற்கிறோம்னா சுக்கரனோட கூடப்பட்டது இந்த இடத்துல சிறப்பு இல்லை. ஏன்னா லக்கணத்துக்கு லக்கணாதிபதினு சொன்னாலும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சுக்கரனோட செவ்வாய் கூடப்பட்டதுன்றது சிறப்பு இல்லை. ஒன்று. 2வது, ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை நீசம் பெற்றிருந்தாலும் அது குரு கெட்டாலும் மெய்மக்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவின் பார்வை செவ்வாய் மேலே இருப்பதுன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. ஸோ அப்போ இந்த தனஸ்தானம்ன்றது ஓரளவுக்கு ஆவரேஜான ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நடைமுறையில் தசா புத்தி என்ன சனி தசை. ஸோ சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்து பொருளாதார வீழ்ச்சி, தொழிலில் முடக்கம், தொழிலில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொழில் இல்லை, வருமானம் இல்லை, கடன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நொந்து நூடுல்ஸ் ஆகணுன்ற அமைப்பு இந்த ஜாதகத்தை இப்போதைக்கான அமைப்புன்றது இதுதான். ஸோ அப்போ இந்த சனி தசை முழுமையாகவே 19 வருஷமே ஒரு கஷ்டம்தான் படுவாரா அப்படின்னா நிச்சயமாக பட மாட்டார். அதுதான் இந்த ஜாதகத்தோட ஒரு விஷயமே. அப்போ எப்படிப்பா சனி அந்த தானே நிற்குது, அப்போ சனி தசை ஃபுல்லாக மைனஸ் ஆகிடுமானா ஆகாது. என்னதான் இருந்தால் லக்கணத்துக்கு அந்த லக்கணன்ற உயிருக்கு யோகாதிபதியாக வரனால சனி தசை சுய புத்தியும், சனி தசை புதன் புத்தியும், சனி தசையில் கேது புத்தியும் பிரச்சனையாக தான் வரும். ஏன்னா சனி தசை சுய புத்தி ஏன்னு சொல்லிட்டோம், சனி தசை புதன் புத்தியும் ஆல்சோ ஏன்னு சொல்லிட்டோம். ஏன்னா 10ஆம் இடத்துல அவரே ஆப்போசிட் பிளான்ட், 2ஆம் இடத்துக்கும் ஆப்போசிட் பிளான்ட் தான். ஸோ அப்படிமா சனி தசை புதன் புத்தி இந்த இடத்துல கெடுபலனை தான் கொடுக்கும். அடுத்து வர்றது சனி தசையில் கேது புத்தி ஏன் கெடுக்கும்னு சொன்னோம் அப்படின்னா சனி லக்கணத்தில் கேது இருப்பது சிறப்பு, ஆனால் அது வீடு கொடுத்த அதிபதி நீசம் பெற்றுட்டார். ஆல்ரெடி கேதுவோட சூரியனும் கூடப்பட்டு, ஆனால் கேது வீடு கொடுத்த அதிபதி சுக்கிரன் நீசம், வீடு கொடுத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அப்போ அந்த கேது புத்தியும் வீக்காக தான் இருக்கும். அடுத்தது சுக்கிர புத்தி அந்த அளவு சிறப்பு இல்லாத தன்மையாக கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி லக்கணாதிபதியாக இருந்தாலும் அந்த இடத்துல நீசம் பெற்று செவ்வாயால் கூடப்பட்டு நிற்கிறனால அதுவும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. அப்போ சனி தசை சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் இவருக்கு கடன் பிரச்சனை, தொழிலில் வளர்ச்சி இல்லாத தன்மை, பொருளாதார வீழ்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனையை தான் பணத்துக்கு தன வரவுக்கு சம்பாதித்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தான் இவருக்கு அமையும். இதுதான் இந்த ஜாதகத்தோட விதியே. சரிங்களா? அப்போ இந்த சனி தசை ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு கெடுக்க தான் செய்யும். இந்த இடத்துல சனி தசை சூரிய புத்தியிலேருந்து நல்ல ஒரு வளர்ச்சின்றது நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், அது எப்படி தசாநாதனும் புத்திநாதனும் இந்த சூரியன் புத்தின்ற சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு படிப்படியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்? ஏன்னா தசாநாதனும் புத்தினாலும் ஆப்போசிட் பிளானட் ஆச்சு, அவங்க நன்மையை செய்வாங்களான்னா செய்வாங்க. என்ன காரணம்? சனிக்கு 12ல் அந்த சூரியன் மறைந்து இருப்பதுன்றது சிறப்பு ஃபஸ்ட்டு. 2வது சனி திசையில் சந்திரபுத்தி, சனிக்கு சஷ்டாங்கத்தில் அந்த சந்திரன் நிற்பது. இதே சனிக்கு சஷ்டாங்கத்தில் சுக்கிரன் நின்னார்னா அது வேறு, அது டோட்டலாக மைனஸு. எல்லா வகையிலும் அடி வாங்கும், விபத்து கண்டத்தை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும், வலி வேதனை எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனால் இந்த இடத்துல ஆப்போசிட் பண்ணுற சந்திரன் தான் சனிக்கு சஷ்டாங்கத்தில் நிற்கிறார். ஸோ அப்போ சனி திசையில் சந்திர புத்தி நல்லாயிருக்கும். சனி திசையில் செவ்வாய் புத்தி, சனிக்கு 11ஆம் இடத்துல, செவ்வாய்க்கு 3ல் சனி. ஸோ சனி திசையில் செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும். சனிக்கு சஷ்டாங்கத்தில் ராகு, சஷ்டாங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சனிக்கு ராகு இருக்கலாம், ஒன்றும் பெரிய தவறலால். ஸோ அப்போ அந்த சனி திசையில் ஃபஸ்ட் ஆஃப் கெடுக்கும், சனி திசை முடிஞ்சு செகண்ட் ஆஃப்லேருந்து ஓரளவுக்கு நல்ல படிப்படியான வளர்ச்சின்றது இருக்கும். இதில் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தசாநாதன் நடத்துகிறார் அப்படின்னா 2 ஆதிபத்தியம், இது ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப், இது ஒரு ஆதிபத்தியம் ஒரு பாதியும், இன்னொரு ஆதிபத்தியம் பாதி வேலை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தசை நடத்துனா அந்த தசை நடத்திய ஒரு கிரகம் 12 பாவகத்தையும் தான் இயக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாதக கட்டத்துக்கு என்ன 4, 5 கூட 4ஆம் இடமும் 5ஆம் இடம் மட்டும்தான் இயங்குமானா அப்படிலாம் கிடையாது, எல்லா பாவகம் தான் இயங்கும். சரிங்களா? அதை நம்ம அந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு பாவத்தையும் தொட்டும் லக்கணத்துக்கு அந்த கிரகம் எந்த நிற்குது, ராசிக்கு எந்த நிற்குது. ஏன்னா லக்கணத்துக்கு ஓகே சுக பஞ்சமாதிபதி 2ல் நிற்பதுன்றது பெரிய தவறு இல்லை. ராசிப்படி பாருங்க, ராசிக்கு பாக்கி அஷ்டமாதிபதி ராசிக்கு 6ல் மறைஞ்சு தான் நிற்கிறார். ஸோ ஓகே, அஷ்டமாதிபதி கெட்டவர் கெட்டு நிற்கிறார்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல ராசி யோகத்தை அவர் வழங்குறதுன்றது குறைவு. அது மாதிரி லக்கணத்திற்கு 2ல் இருக்கிற, ஆனால் அந்த இடத்துல புதனோட படும் பொழுது மேலும் அந்த இடத்துல அடி வாங்கக்கூடியும் அந்த சனி பகவான் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நிச்சயமாக அவர் கொடுக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் தான் விஷயமே. ஒரு ஜாதகத்தில் உயர்வு அப்படின்றதும் தாழ்வும் அப்படின்றதும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம், அந்த லக்கணத்துக்கு கிரகக்கோள்கள் எப்படி இருக்குது, அது நடைமுறையில் தசாபுத்தின் இதெல்லாம் வச்சு தான் உயர்வு தாழ்வு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஜாதகத்துக்கு இதுதான் விஷயமே. நடைமுறையில் இந்த சனி தசா புத்தி முதல் ஆஃப், அதாவது முதல் பகுதி சனி தசை சுய புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சந்திர புத்தி, இந்த கேது புத்தி, சுக்கிர புத்தி, இது முடிந்த பிறகு அந்த அடுத்தடுத்து ஓரளவுக்கு நல்ல படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடும். ஏன்னா இவருக்கு ஏன்னா தசாபுத்தின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் அதை விட என்னை பொறுத்தவரை தசாபுத்தி என்ன தான் முக்கியம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொன்னாலும், அடித்தளமாக கிரகங்கள் நல்லா அமைந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி நல்லா தான் இருக்கும். சரிங்களா? பட் இந்த இடத்துல அடித்தளமாக கிரகங்கள் அந்தளவுக்கு சாதகமாக அமையலை. ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா,
10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சிறப்பு. ஆனால் அந்த சந்திரனை குருவோ செவ்வாயோ பார்த்தா தான் அந்த சந்திரனுக்கு சிறப்பு. அதை யாருமே பார்க்கல. அப்போ சந்திரன் பாக்கியத்தில் இருக்கார். அப்போ தொழில் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சொந்த தொழில் தான் பண்ணுவார். அது மாதிரி 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாண்டில் மறைஞ்சதுன்றது ஒரு வகை தவிர, ஆனால் குருவால் பார்க்கப்பட்டது சிறப்பு. ஆனால் அந்த இடத்துல சுக்கிரனோட கூடப்பட்டு நிற்கிறார். ஸோ அப்போ அந்த இடத்துல செவ்வாயும் அந்த தனஸ்தானமும் கெட்டு போய் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வலிமையாக இல்லை. ஸோ அப்போ அடித்தளமாக இவரோட கிரக நிலைன்றது அந்த அளவுக்கு வலிமையாக இல்லை. ஸோ அப்போ நடைமுறை தசாபுத்தி பெரிய லெவலில் கை கொடுக்காதனால இவருக்கு அடுத்து வர கொஞ்சம் ஒரு 10 ஆண்டு காலம் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தான் அமையக்கூடுமே. சரிங்களா? ஸோ ஒரு ஜாதக கட்டத்தில் உயரும் சரி தாழ்வும் சரி, நன்மையோ அல்லது தீமையோ இல்லை ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தான். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.